தட்சசீலம் யூடியூப் சேனல் வாயிலாக இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வர்லி பெயிண்டிங்ஸ், அதாவது மகாராஷ்டிராவின் பாரம்பரிய ஓவியங்கள். இதில் என்ன வித்தியாசம், என்ன ஒரு பெருமை இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த ஓவியங்கள் எல்லாம் சாண வரட்டி இருக்கு இல்லையா, அதில் வரைஞ்சிருக்காங்க. அதாவது பசுமாட்டு சாணங்கள், நாட்டு பசுமாட்டு சாணத்தை பயன்படுத்தி அதை ஒரு பேஸாக வச்சு அதில் பாரம்பரிய இந்திய ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. இதை வரைஞ்சி இதை மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சாண வரட்டிகள் தெரியுது. அதை எவ்வளோ முழுன்னு அழகாக அதை தட்டியிருக்காங்க. அதில் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்லி பெயிண்டிங்ஸ், பாரம்பரிய ஓவியங்கள். மகாராஷ்டிராவில் பிரபலமாக இருக்கக்கூடிய வேர்லி ஓவியங்களை அழகாக வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்சி சின்ன சின்னதாக வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்க ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. இது வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன் ஹாலில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக வரைஞ்சிருக்காங்க. கோலாட்டம் ஆடுவது, மரங்கள், செடி கொடிகள், பறவைகள் மற்றும் விலங்குகள், குடிசை, அவங்களுடைய வாழ்விடங்கள், அவங்க அந்த சமையல் பண்ணுற பாத்திரங்கள், இது எல்லாமே அழகாக வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க அவங்களுடைய களிமண் சுவரில் சுண்ணாம்பு கொண்டு வரைவாங்க. அதுதான் அவங்களுடைய அதாவது பேசிக்காக யார் வேணாலும் பண்ணுவாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் அதை வரைவாங்க. ஸோ இந்த கலையை பிரபலப்படுத்துவதற்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நன்றி, வணக்கம்.